இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து இபிஎஸ் வசம் உள்ள அதிமுகவில் சட்ட போராட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. அதில் அடுத்த கட்டமாக அதிமுக உட்கட்சி விவகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்திருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் உட்பட அனைத்து தரப்பின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என திண்டுக்கல் சூரியமூர்த்தி வழக்கு தொடர்ந்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக சம்பந்தப்பட்ட வழக்கு நிலுவையில் இருப்பதால் மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க கோரி தேர்தல் ஆணையம் ஓபி ரவீந்திரநாத், புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் அருள் முருகன் ஆகியோர் மேற்கொண்டனர். வழக்கு விசாரணையின் போது கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை எனவும் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அனைத்து அதிகாரங்களும் உள்ளது எனவும் இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். மேலும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ள யாரும் அதிமுகவில் உறுப்பினராக இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்த ரவீந்திரநாத், புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் பன்னீர்செல்வம் கட்சியின் பெயர், கொடியை பயன்படுத்த தடை விதித்திருந்தாலும் தற்போது கட்சி உறுப்பினர்கள் பலர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக உள்ளனர். அதனால் இது சம்பந்தமாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். அனைத்து தரப்பினரின் வாதங்களும் விசாரித்த நிலையில் தேர்தல் ஆணையம் சட்டப்படி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிப்ரவரி 12ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளது. மேலும் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்றும் உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க உரிமையில்லை என எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த மனுவினை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டுள்ளது. இது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில் ஏற்படும் திருத்தங்கள், மாற்றங்களை பதிவு செய்வது மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் பணி. அதாவது ஒரு குமஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தின் வேலை என காட்டமாக விமர்சித்த சி.வி. சண்முகம், ஒரு கட்சிக்குள் ஏற்படும் விவகாரங்களில் ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் அதை விசாரிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவினர் என்ற போர்வையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அளித்துள்ள புகார்களை தேர்தல் ஆணையம் விசாரிப்பது சரியானது அல்ல எனவும் பேசியிருந்தார் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும், திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஒன்லி மினிஸ்ட்ரியல் ஆக்ட், குமஸ்தா வேலை. நான் கொடுத்தா ஏத்துக்கணும். அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையா, அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. அதிமுகவின் எதிர்காலம் தற்போது தேர்தல் ஆணையத்தின் கைகளுக்கு சென்றுள்ள நிலையில் இரட்டை இலையும் அதிமுகவும் யாருக்கு செல்லும் என்ற தர்ம யுத்தம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.